ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரசப்பொடி. ரசம்னாலே ஆரோக்கியம்னு சொல்கிற அளவுக்கு நம்ம தென்னிந்திய சமையலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிற இந்த ரசத்தை இவங்க தான் சாப்பிடணும், இவங்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாத இந்த ஒரு ரசத்தை நம்ம எப்படி அரைக்கிறதுங்கிறது பார்க்கலாம். காய்ச்சலாக இருக்கா ரசம் சாதம் சாப்பிடுங்க, வயிறு சரியில்லையா ரசம் சாதம் சாப்பிடுங்க, குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு ரசம் சாதம் தான், உடம்பு சரியில்லாதவங்க இப்படி யார் வேணாலும் சாப்பிடலாம் இந்த ரசத்தை. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ரசத்தை நம்ம எந்த அளவுக்கு பக்குவமாக அரைக்கணும் வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு ரசப்பொடி அரைக்க போகிறேன். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு 30 கிராம் அளவுக்கு மல்லி விதை தனியாக எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த கப் வந்து 30 கிராம் அளவு பிடிக்குது. இந்த கப்புக்கு தான் நான் மல்லி, மிளகு, சீரகம் எல்லாமே சரிசமமான அளவில் எடுத்துக்க போகிறேன். மல்லி விதையை உள்ளே சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக சிவக்க சிவக்க வறுக்கணும். நல்லா வாசம் வரும். பாருங்கள், ஒவ்வொரு மல்லி விதையும் அப்படி குதிக்குது சூட்டுக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா குதிச்சு குதிச்சு விளையாடுது. இந்த மாதிரி நல்லா மல்லியை பொன்னிறமாக வறுத்துறணும். கையில் எடுத்து பார்த்தா அப்படியே நொறுங்கும், அந்த அளவுக்கு வறுக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்துறணும். வறுத்துட்டு நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ரசம் வந்து எப்போவுமே ரசப்பொடி அரைக்கும் போது பருப்பு சேர்த்து அரைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் பருப்பு சேர்த்து அரைக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மல்லி, சீரகம், மிளகு இதெல்லாம் எவ்வளவு எடுத்திருக்கீங்களோ அதுக்கு பாதி அளவு பருப்பு சேர்த்து துவரம் பருப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நம்ம தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மல்லியை மாற்றியாச்சு. இப்போ அதுக்கப்புறமா அதே கப்பில் 30 கிராம் அளவு மிளகு, கருப்பு மிளகு எடுத்திருக்கோம். இதையும் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். பொன்னிறம்னு சொல்ல முடியாது, பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியாது. ஆனால் கையில் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா நொறுங்கி கொடுக்கணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நொறுங்கி கொடுக்கணும். அப்போ சரியான பதத்தில் வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா 30 கிராம் அளவுக்கு சீரகம். சீரகம் வந்து ஒரு இதமான கசப்பு சுவை இருக்கும். அந்த கசப்பு சுவையை வந்து நம்ம ரொம்ப வறுத்து கெடுத்துடக்கூடாது. வானொலி வந்து சூடில் இருக்கும்போது நம்ம அந்த சீரகத்தை போட்டுட்டு ஒரு 2 பரட்டி விட்டுட்டோம் அப்படின்னாலே சீரகம் வந்து நல்லா நொறுங்கிரும். கையில் எடுத்து பார்த்தா அந்த அளவுங்கிறது சரியான பதம். நம்ம ரொம்ப இதை வறுத்துற வேண்டாம். இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நான் லேசாக 2 பரட்டு தான் பரட்டியிருக்கேன். அதுக்கே நமக்கு நல்லா நொறுங்கி கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பவுடராக கையில் வச்சு ஒரு அழுத்தினோம்னாலே பவுடர் ஆயிரும். தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். ரசத்துக்கு வெந்தயம் சேர்க்குறது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் இது வரைக்கும் அப்படி அரைச்சி பார்க்கல அப்படின்னா இனிமேல் அப்படி அரைச்சி பாருங்கள். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம கல்யாண வீட்டில் வைக்கிற ரசம் மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நான் அடுத்து ஒரு ரசம் வைக்கிறது ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை நல்லா அந்த வாசம் போகிற வரைக்கும், ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா அப்படியே மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அதையும் எடுத்து தனியாக மாற்றிடலாம். நம்ம 30 கிராமாக 3 பொருட்கள் 90 கிராம் எடுத்திருக்கோம். அதுக்கு 3 மிளகாய் சரியாக இருக்கும். மிளகாயை கடாயில் சேர்த்துட்டு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த கடாய் இருக்கிற சூட்லேயே மிளகாய் நல்லா வறுபட்டுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா சூடு ஆறுறதுக்குள்ளே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயமாக இருந்தால் அதையும் வறுத்து பொடி பண்ணிடலாம். வீடே கமன்னு மணக்கிற அளவுக்கு ரசப்பொடி நம்ம ரெடி பண்ணிட்டோம். எல்லா பொருட்களுமே சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு காத்தோட்டமான இடத்துல ஒரு பேப்பரில் விரித்து நல்லா பரத்தி வச்சுருங்க. அதுவும் சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எத்தனை நாளைக்கு வேணாலும் கெடாமல் இருக்கும். நம்ம கெட்டு போகிறதுக்கு இதில் பருப்பு கூட சேர்க்கலை. ரொம்பவே ஆரோக்கியமான ரசப்பொடி ரெடி. நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.